ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டு குடிச்சு பாருங்கள். சில பேருக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால சளி பிடிக்கும். இந்த மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரதுனால இல்லை சாப்பிட்டுட்டு வரதுனால ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அப்புறம் சுகர் பேஷண்ட்டு கூட இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து குடிக்கலாம். ரொம்ப நல்லது. அதே மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது கண் பார்வையோட திறனை வந்து அதிகரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்காக நான் ஒரு 6 நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுவும் நாட்டு நெல்லிக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து ரிசல்ட் நம்மளுக்கு நல்லதாக தரும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கிட்டேன். ஒரு 6 நெல்லிக்காய் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 நெல்லிக்காய்க்கு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலைன்னு 6 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து குடிக்கும் போது சளி பிடிக்காமல் இருக்கும். இதில் பிளாக் சால்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டுக்காக தான் இதெல்லாம் சேர்த்து குடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் உப்பு சேர்த்துக்காதீங்க. பிளாக் சால்ட் சேர்த்துக்கும் போது நல்லா சுவையாக இருக்கும். இதில் வந்து இப்போதைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும். அது என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்ததை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூட எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் திக்காக குடிக்க பிடிக்குன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு திக்காக குடிங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் 1/4 மூடி அளவுக்கு லெமன் வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. லெமன் புழிஞ்சு குடிக்கும் போது இந்த தொண்டை கரகரப்பு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் குடிக்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம குடிக்கிற ஜூஸ் நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக சேர்க்குறோம். இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சால்ட்டு போட்டு குடிக்க பிடிக்கலைன்னா கொஞ்சமாக வந்து தேன் கலந்து கொடுங்க. சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காதீங்க. சுத்தமான தேனாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டினியூவாக குடிச்சிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இந்த ஜூஸ் இது வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.